மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 2026 யாருக்காக படைக்கப்பட்டதுன்னா உங்களுக்காகத்தான் படைக்கப்பட்டது. 12ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து 7.5 சனியாக பிண்டெடுத்தான். 1-2 கிடையாது. இந்த ஆள் மாதிரி ஒரு டார்ச்சர் ஃபெலோ நான் உலகத்திலே பார்த்தேன். அது நீங்கள் என்ன சொல்கிறது? தனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. 3, 7, 10 பார்க்குறாரு. சும்மா கிடையாது. 10ஆம் இடம் என்பது பிராண்டு. புஷ்பான்னா ஃப்ளவர் இல்லை, ஃபயர் அப்படிங்காட்டி எங்கள் அப்பா என் கூட பழகினவங்களை கேட்டு பாருங்கள். நான் பேசுகிறது பிஸ்னஸ், பண்ணுறது பிஸ்னஸ், பார்க்குறது பிஸ்னஸ், எல்லாம் உங்கள் தொழில் 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 இதை பற்றி மட்டும்தான் பேசணும். டைம் இருந்தால் லவ் பண்ணுங்கள், அவ்வளோதான். வேறு எதுவும் பேசக்கூடாது. யாரை லவ் பண்ணுறீங்க? நீங்கள் யார் கல்யாணம் பண்ணி போகிறீங்களோ அவங்க லவ் பண்ணுறீங்க. உங்களுடைய புத்தியை கெடுக்கிற அத்தனையும் உங்களுக்கு சைத்தான் தான். நல்ல கெட்ட எண்ணங்களை உடம்புக்குள்ளே வாங்காதீங்க. ராசியில் சனி பகவான் இருக்கும்போது 3 பார்க்குறாரு, 7 பார்க்குறாரு. 7 பார்க்கும்போது என்னாகும்? காதல். மீனராசிக்காரர்களுக்கு காதல் பிறக்கும். சனி 10 பார்க்கிறார், உலக புகழ் பெற போகிறீங்க. எழுதி வச்சுக்கோங்க, உலக புகழ். ராசியை 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அரசியல் பெரும்புகழ் வரப்போகிறது. அரசியல் வருகிறது, பதவி வருகிறது. அடாடாடாடாடா அடியவரே என்ன சொல்கிறது, நமக்கு அசிஸ்டண்ட் தான். அண்ணன் வருகிறார், பில்டப்பு தான். இந்த சனி பகவான் 7 பார்க்கறதுனால புதிய பார்ட்னர்ஷிப் உருவாக்குவார். 7 பார்க்கறதுனால ஃபாரின் போக போகிறீங்க. மார்ச் மாதம் வந்தோடனே ஒரே ஃபாரின் ட்ரிப்பு தான். பிரமாதம், கலக்க போகிறீங்க. ஃபாரின் ட்ரிப்பு. சில பேர் சும்மாவே அழகே சுகமா எதுக்கிட்ட இவ்வளோ ஃபீலிங்க? இங்கே உட்காந்து பாட்டு பாடுற நேரம் அவன் வீட்டுக்கு போய் ஒரு ஐ லவ் யூ சொன்னால் முடிஞ்சு போச்சால தான். கோச்சிட்டு தானே போயிருக்கா? இங்கே பாருங்கள், ஒரு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நமக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்ம தலைமாட்டில் உட்காந்து அழப்போகிற ஒரு ஜீவன் யார் சொல்லுங்கள்? உங்கள் ஒய்ஃபு, உங்கள் அப்பா அம்மா, உங்கள் குடும்பம். இதுக்கு மட்டும் வாழுங்க. இவங்களை சந்தோஷப்படுத்துகிற எதையாக இருந்தாலும் செய்யுங்க. இவங்க கூட சண்டை போட்டு நீங்கள் யாருக்கு சம்பாதிக்க போகிறீங்க? இப்போ கொண்டாட்டி எதிர்த்து ஜெயிச்சவே இந்த உலகத்தில் எவனாவது இருந்தானா கொண்டாந்து காட்டுங்க. நான் வேணால் இந்த வேலையை விட்டு போயிடறேன். இந்த குரு பார்க்கிறார், சனி பார்க்கிறார். அதனால் என்ன ஆகிடும்? ஒய்ஃப் கூட சேர்ந்து வாழ போகிறீங்க. அப்புறமா கண்ணு சாப்பிடுதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? வாய் மட்டும் தான் சாப்பிடுதுன்னு நினச்சிட்டு கண்ணால் பார்க்கப்படுறது கூட நமக்கு ஃபீடு தான். இதெல்லாம் தான் உங்கள் எண்ணங்களை உருவாக்குது. நான் சொன்ன மாதிரி காலையில் எந்திரிச்சோன்னே என்ன பண்ணணும்? எந்திரிச்சோன்னே நல்ல எம்ஜிஆர் சாங்காக கேட்கணும், மோட்டிவேஷன் சாங்காக கேட்கணும். கேட்டுகிட்டே ஜிம் ஒர்க் அவுட் பண்ணோம். எல்லாம் பண்ணுங்கள், உங்கள் லைஃபே மாறும். உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். 2026 சனிப்பெயர்ச்சி வருது. அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும்? சனிப்பெயர்ச்சி பொறுத்த வரைக்குமே போன வருஷமே ஆயிடுச்சு. திருக்கணிதப்படி வாக்கியப்படி நிறைய நேயர்கள் விரும்பி கேட்குறீங்க, சனிப்பெயர்ச்சி இந்த வருஷம்தான் வச்சுக்கிட்டா என்ன சார் நடக்கும் அப்படின்னு. ஸோ இட்ஸ் ரிப்பிட்டேஷன் பதிவு தான் வச்சுக்கலாம். ஆர் அதர்வைஸ் வாக்கியக்காரர்களுக்கு என்று மார்ச் 6ஆம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வருகிறார். சரி, ஓகே. எனிவே, இந்த சனிப்பெயர்ச்சியினால் யார் யாருக்கெல்லாம் குபேர யோகங்கள் வரப்போகிறது, யார் யார் லைஃப் எல்லாம் மாறப்போகிறது அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, மீனராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும்? மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 2026 யாருக்காக படைக்கப்பட்டதுன்னா உங்களுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. 12ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து 7.5 சனியாக பிண்டெடுத்தான். 1-2 கிடையாது. இந்த ஆள் மாதிரி ஒரு டார்ச்சர் ஃபெலோ நான் உலகத்திலே பார்த்தேன். அது நீங்கள் என்ன சொல்கிறது? அது உங்கள் எள்ளு தாத்தா கொள்ளு தாத்தாலேருந்து சொல்லுவார் சனி பகவான் பெருமையை சொல்கிறதுக்கெல்லாம். அப்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி பகவான் என்ன பண்ணுறார்? 12ஆம் இடத்துல இருந்தவர் இப்போ ராசிக்கு வரார், மீனத்துக்கு வரார். ராசிக்கு வரும்போது என்னாகும்? ஜென்ம சனியாக வருகிறார். ஐயோ, ஜென்ம சனியா? அப்படி வாழ்க்கையில் நம்ம ஒருத்தரை திட்டும் போது பிருந்தா என்ன சொல்லுவோம்? இனி மூஞ்சியில் லைஃப் இந்த ஜென்மத்தில் முழிக்கக்கூடாது அப்படி சொல்லுவோம். அப்போ ஜென்மங்கிற வார்த்தை எங்கே நிற்கிது என்றால், ஒரு விஷயம் என்னென்னா, ஜென்ம சனினா என்ன அப்படின்னா, இதுக்கு மேலே உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, அதுதான் ஜென்ம சனி, ஜென்மம். அப்படி ஒருத்தனை டென்ஷன்ஸ் ஆஃப் த மேக்ஸிமம் டென்ஷன் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் பண்ணுவார் இந்த சனி. உடம்புல உட்காந்து அடிக்ஷனை கொடுப்பார். அதான் சனி பண்ணுற பெரிய ப்ராப்ளம். இதெல்லாம் அதே சனி தான் நம்ம மனைவி மாதிரி தான். அளவு கடந்த சண்டை போடுபவள் தான் அளவு கடந்த அன்பையும் தருபவளாக இருக்கிறாள். அந்த மாதிரி தான் ராசியில் உட்காந்துருக்கிற சனி தான் அளவு கடந்த நன்மை. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. 3, 7, 10 பார்க்குறாரு. சும்மா கிடையாது. 10ஆம் இடம் என்பது பிராண்டு. புஷ்பான்னா ஃப்ளவர் இல்லை, ஃபயர் அப்படிங்காட்டி எங்கள் அப்பா ஒரே தூக்கி மேலே வச்சுருவார். மீனராசிக்காரர்களுக்கு பொற்காலம் பிறந்து விட்டது. உண்மையிலே சொல்கிறேன். 5ஆம் இடத்துக்கு குரு ஒரு பக்கம், சனி ராசியில் உட்காந்து பிரமாதம். ஒரே பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? அடிக்ஷனுக்குள்ளே போகக்கூடாது. என்ன அடிக்ஷன்? என்ன வேணால் வச்சுக்கோங்க. புதுசாக ஒருத்தர் சொல்லித்தரார்,
ஓடி போயிருங்க. அவன்லாம் நம்ம சத்ரு யார் சொல்லுங்கள்? நம்ம புத்தியை கெடுக்கிற எல்லாம் சத்ரு தான். என் கூட பழகினவங்களை கேட்டு பாருங்கள். நான் பேசுகிறது பிஸ்னஸ், பண்ணுறது பிஸ்னஸ், பார்க்குறது பிஸ்னஸ், எல்லாம் உங்கள் தொழில் 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 இதை பற்றி மட்டும்தான் பேசணும். டைம் இருந்தால் லவ் பண்ணுங்கள், அவ்வளோதான். வேறு எதுவும் பேசக்கூடாது. யாரை லவ் பண்ணுறீங்க? நீங்கள் யார் கல்யாணம் பண்ணி போகிறீங்களோ அவங்க லவ் பண்ணுங்கள். இதை மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு இதுக்கே டைம் சரியாக இருக்கும். கரெக்டாக பேலன்ஸில் ஒரு லைஃப் வாழுங்க. ராசியில் அப்போது வீணாக போனவன் நம்மளை பார்ட்டி கூப்பிட்றான், போகாதீங்க. சத்ரு, அரே சைத்தான், இந்த சைத்தான் கூட சேராதீங்க. உங்களுடைய புத்தியை கெடுக்கிற அத்தனையும் உங்களுக்கு சைத்தான் தான். நல்ல கெட்ட எண்ணங்களை உடம்புக்குள்ளே வாங்காதீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மீனராசிக்காரர்கள் இதில் ஒன்றில் மாட்டிப்பீங்க. ராசியில் சனி பகவான் இருக்கும்போது 3 பார்க்குறார், 7 பார்க்குறார். 7 பார்க்கும்போது என்னாகும்? என்னடா காதல். மீனராசிக்காரர்களுக்கு காதல் பிறக்க போகிறது. இனிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள், காதல் பிறந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி வர வர இந்த காதலுக்கு ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சிடும் போல இருக்குது. ஏன்னா அண்ணா நானும் மீனராசி தான். ஸோ அப்போ மீனராசிக்கு 7ஆம் இடத்தை சனி பார்க்க போகிறார், காதல் வருகிறது. சனி 10ஐ பார்க்கிறார், உலக புகழ் பெற போகிறீங்க. எழுதி வச்சுக்கோங்க, உலக புகழ். நண்பர்களே, யாரெல்லாம் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல்னா வள்ளுவர், எண்ணங்களை எரிகின்ற தடல் போல எண்ணம் வேண்டும், எண்ணங்கள் வான் எரிய வேண்டும்னா. உங்கள் தொழிலை உண்மையாக நேசிங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் பெரிய ஆள் ஆகிடுவீங்க. 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது பிராண்ட் ஆவீங்க. வர்ற போகிறவங்களாம் பிராண்ட் ஆக முடியாது. கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். தொடர்ந்து வேலை பார்க்கணும். என்றைக்கு உங்களை ஒரு பைத்தியம்னு எல்லாரும் சொல்கிறாங்களோ அது வரைக்கும் வேலை பார்க்கணும். ராசியை 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அரசியல் பெரும்புகள் வரப்போகிறது. அரசியல் வருகிறது, பதவி வருகிறது. அடாடாடாடாடா அடியவரே என்ன சொல்கிறது, நமக்கு அசிஸ்டண்ட்டு தான், அண்ணன் வருகிறார், பில்டப்பு தான், எல்லாம் நடக்கும். 12ஆம் இடத்துல ராகுவர் ஒரு பக்கம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கார். இந்த பழைய கேஸெல்லாம் எடுத்துகிட்டு வருவார். இப்போ தான் அண்ணே உங்களை பற்றி ட்ரோல் பண்ணிருக்காங்கண்ணே, அது 2021 ட்ரோல் ஆச்சேடா, இப்போ அதானே போயிட்டுருக்கு. ஒன்று தான் சொல்லுவேன், எதை கண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. யாராவது உங்களை தோற்று போயிடுன்னு சொன்னால் சொல்லிட்டு போகிறான், வெட்டி போய் எது வேணால் சொல்லிட்டோம். எதையுமே உருப்படுற விஷயங்கள் மட்டும் காதில் கேளுங்க. நான் இதை கேட்டால் எனக்கு 10 ரூபா வருமானம் வரும்னா அதை கேளுங்க. அது யூஸ்ஃபுல் மீட்டிங். தேவையில்லைன்னா விட்டுட்டு போயிட்டே இருங்க. நம்ம பிழைக்க தான் நம்ம வந்திருக்கோம், அதை புரிஞ்சுக்கோங்க. ராசியில் சனி பகவான் இருக்கிறார், பிராண்ட் ஆக்கிறார். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன? இந்த சனி பகவான் 7 பார்க்கறதுனால புதிய பார்ட்னர்ஷிப் உருவாக்குவார். 7 பார்க்கறதுனால ஃபாரின் போக போகிறீங்க. மார்ச் மாதம் வந்தோடனே ஒரே ஃபாரின் ட்ரிப்பு தான். பிரமாதம், கலக்க போகிறீங்க. ஃபாரின் ட்ரிப்பு. கனடா போகிறீங்க, அமெரிக்கா போகிறீங்க, ஆப்பிரிக்கா போகிறீங்க, ஒரே பிஸி, இதெல்லாம் நடக்கும். ஸோ ஒரு நேரம் வரும்போது ஃப்ளைட்டு பிஸியாகிற அளவுக்கு நீங்கள் பிஸி ஆயிருவீங்க. அவ்வளோ தூரம் வந்து பயங்கர பிஸியாக இருப்பீங்க. அடுத்ததாக இந்த சனி பகவான் என்ன பண்ணுகிறார்? 7ஆம் பிரிந்து போன தம்பதிகளை சேர்த்து வைக்கிறார். இதுதான் முக்கியமான விஷயம். சில பேர் சும்மாவே அழகே சுகமா, எதுக்கிட்ட இவ்வளோ ஃபீலிங்க? இங்கே உட்காந்து பாட்டு பாடுற நேரம் அவன் வீட்டுக்கு போய் ஒரு ஐ லவ் யூ சொன்னால் முடிஞ்சு போச்சால தான். கோச்சிட்டு தானே போயிருக்கா? இங்கே பாருங்கள், ஒரு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நமக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்ம தலைமாட்டில் உட்காந்து அழப்போகிற ஒரு ஜீவன் யார் சொல்லுங்கள்? உங்கள் ஒய்ஃபு, உங்கள் அப்பா அம்மா, உங்கள் குடும்பம். இதுக்கு மட்டும் வாழுங்க. இவங்களை சந்தோஷப்படுத்துகிற எதையாக இருந்தாலும் செய்யுங்க. இவங்க கூட சண்டை போட்டு நீங்கள் யாருக்கு சம்பாதிக்க போகிறீங்க? இப்போது சம்பாதிச்சு என்ன மேன் பண்ண போகிறீங்க? 7ஆம் இடத்தை குரு பகவான் சனி பார்க்கும் பொழுது அழகாக ஒரு லெசன் சொல்லி தருவார். என்ன லெசன்? ஒரே லெசன் தான் உலகத்தில். இதுவும் அதே தான். எள்ளுத்தாத்தா காலத்துலேருந்து கொள்ளுத்தாத்தா காலத்துலேருந்து ஒன்று கேளுங்க. பொண்டாட்டி எதிர்த்து ஜெயிச்சவே இந்த உலகத்தில் எவனாவது இருந்தானா கொண்டாந்து காட்டுங்க. நான் வேணா இந்த வேலை விட்டு போயிடுறேன் நான். இங்கே பாருங்க, அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே நடக்காது. ஏன்னா அவங்க தான் அல்டிமேட்டு. 7ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது வெள்ளை கொடிக்கு மட்டும்தான் உங்களுக்கு வேலை. நீட்டாக போகிறீங்க, ஒரு வெள்ளை கொடி ஒரு கடையில் வாங்கிட்டு போகிறீங்க, டகால்னு காலில் விழுந்துடணும் எல்லாரும் முன்னாடியும். எதுக்கு வெக்கம்? என்ன தார் வெக்கம்? நான்லாம் ஒரு நாளைக்கு 4 தடவை விழுவுறேன், நோ ப்ராப்ளம். இதை சொல்கிறதுல எனக்கு எந்த வெக்கமும் கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஹாப்பி ஒய்ஃபு, ஹாப்பி லைஃபு. வீட்டில் ஒய்ஃபு சந்தோஷமாக இருந்தால் வேலை மேலே எண்ணம் போகும். இங்கே டென்ஷனை வச்சுக்கிட்டிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், உங்களுக்கு லைஃப்பில் உங்களால் வேலை மேலே எண்ணமே போகாது. இதே பெரிய டிப்ரெஷனாகவே இருக்கும். நம்ம அன்பு காட்ட ஒரு ஜீவன் வேண்டும், நமக்கு ஆறுதல் சொல்ல, நமக்காக சிரிக்க அழ ஒரு ஜீவன் வேண்டும். அது உங்கள் ஒய்ஃபை தவிர வேறு யாரும் கிடையாது. அவங்களுக்கு உருப்படியாக லவ் பண்ணுங்கள். இதில் சிக்கல் வரும்போது தான் அது 2வது 3வது போகிறதெல்லாம் அதெல்லாம் எதுக்கு நமக்கு? 7ஆம் இடத்து குரு பார்க்கிறார், சனி பார்க்கிறார். அதனால் என்ன ஆகிடும்? ஒய்ஃப் கூட சேர்ந்து வாழ போகிறீங்க. பிரமாதம். மீனராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் 100க்கு எவ்வளோ மதிப்பெண்? 100க்கு 150 மார்க் தரலாம். பிரமாதமாக இருக்குது. அடிக்ஷனுக்குள்ளே போகாதீங்க. வேண்டாம். இது மட்டும்தான் அடிக்ஷன் கிடையாது.
வேறு ஏதாவது மீடியா தேவையில்லாத படங்கள் பார்த்தல் நம்ம கண் சாப்பிடுதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? வாய் மட்டும் தான் சாப்பிடுதுன்னு நினச்சிட்டு கண்ணால் பார்க்கப்படுறது கூட நமக்கு ஃபீடு தான். இதெல்லாம் தான் உங்கள் எண்ணங்களை உருவாக்குது. நான் சொன்ன மாதிரி காலையில் எந்திரிச்சோன்னே என்ன பண்ணணும் எந்திரிச்சோன்னே நல்ல எம்ஜிஆர் சாங்காக கேட்கணும், மோட்டிவேஷன் சாங்காக கேட்கணும், கேட்டுகிட்டே ஜிம் ஒர்க் அவுட் பண்ணணும். எல்லாம் பண்ணுங்கள், உங்கள் லைஃபே மாறும். மீனராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். ஜென்மத்தில் இருக்காரே சார், கவலைப்படாதீங்க. குரு வந்து உங்களுக்கு சாதகமாக இருப்பார். இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம், நீங்கள் எதிர்பார்க்குற வருமானங்கள்லாம் நல்லா வரும். இடமாற்றம், வெளிநாடு, வெளி மாநிலம். சார் அந்த நாட்டில் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க சார், உங்களுக்கு கிடைக்கும். எல்லாருக்கும் அமெரிக்காவில் கிடைக்கல, உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு படிக்கிறதுக்கு எல்லா நாட்டிலையும் எனக்கு கூப்பிட்றாங்க சார், போயிட்டு வாங்க சார். அதுக்கான வருமானம் வருமா? தாராளமாக. 7.5 சனி ஜென்ம சனி ஆச்சு சார். நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க, கண்டதை சாப்பிடாதீங்க, இரவில் ரொம்ப நேரம் கண் விழிக்காதீங்க, காலையில் எழுந்து படிங்க. நைட்டு வந்து 2 மணி வரைக்கும் படிக்கிறேன் சார், அது பெருமை இல்லை. 10 மணிக்கு தூங்குங்க, காலையில் 3 மணிக்கு 4 மணிக்கு எழுந்து அப்போ படிங்க. அப்போ நீங்கள் கண் விழிக்கும்போது உங்களை பாதிக்காது. இப்போ கண் விழிக்கும்போது பாதிக்கும். முன்னிரவு கண் விழிப்பதற்கும் பின்னிரவு கண் விழிப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போது என்னுடைய அன்பு நேயர்களை புரிந்து கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக ஆரோக்கியம் இருக்கணும். நான் அடுத்தவனை நம்பினேன், கடன் வாங்கினேன், பேங்க் லோன் வாங்கினேன், பார்ட்னர்ஷிப் ஆரம்பித்தேன், தொழில் மாட்டிக்கிச்சு, நல்லதில்லை. அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா வராது. அகலக்கால் வைக்காதீங்க. இப்போ என்ன இருக்கோ அதை வந்து பாருங்கள். இன்னும் 5 வருடங்கள் அது எப்படி தான் கடவுள் அளந்து அளந்து கொடுக்குறானோ தெரியல. உங்கள் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும். இவங்கிட்ட இருந்து வாங்கி அவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு சரியாக போயிடும். உங்கள் வர வேண்டிய வரவும் நீங்கள் கொடுக்க வேண்டிய செலவும் சரியாக இருக்கும். கௌரவம் பாதிக்காது. ஏன்னா குருவோட வீடு இல்லை. சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எல் தீபம் போட்டுவாங்க. திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு போகவே முடியாது, போகவே விட மாட்டான். இதய சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துங்க. ஞாயிறுங்கிற கிராமம் சென்னைக்கு பக்கத்துலேயே இருக்குது, போயிட்டு வாங்க. கோதுமை தானம் செஞ்சுட்டு வாங்க. திருநள்ளாறுங்கிற ஸ்தானத்தில் சனிக்கிழமை தோறும் அந்த கோவிலுக்கு தான் போய் தீபம் போடணுன்றதில்ல, ஒரு முறை அந்த குளத்தில் குளிச்சுட்டு நல்லெண்ணெய், நல்ல நாட்டு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு மாலை நேரத்தில், காலையில் யாருக்கு தீபம், மாலையில் யாருக்கு தீபம், மதியத்தில் யாருக்கு தீபம். நிறைய பேர் கோயிலெலாம் மூடிடுவாங்க. கோயில் மூட்டா கூட கவலையே கிடையாது. அந்த கோயில் சுவாமி பாதம் இருக்குது பாருங்கள், பாதத்து மேலே கற்பூரத்தை ஏற்றிட்டு வந்துட வேண்டியது. என்னுடைய கடமை, ஜோசியர் சொன்னார் கற்பூரம் ஏற்றுன்னு, நான் ஏற்றிட்டேன். சுவாமி பாதமாவது, அவர் கட்டியிருக்கிற துணியாவது, எதை பற்றியும் கவலை கிடையாது. அப்படியெல்லாம் செய்யாதீங்க. சாயந்தரமாக போயிட்டு ஒரு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. இப்படி போட்டு வந்தீங்கன்னா மலை போல் வர பிரச்சனைகள் பனி போல் மாறும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். மீன ராசிக்கு சனீஸ்வரன் பகவான் ஜென்மத்தில் சனி பகவான் வர்றாரு. சனி பகவான் போகிற வீடு மீன ராசிக்கு அதிபதி குருவுடைய வீட்டுக்கு வர்றார். இந்த 2.25 வருஷமாக கஷ்டப்பட்ட உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் சொல்லுவார். மீன ராசிக்காரங்களில் பொதுவாக பார்த்திங்கன்னா டாக்டர்ஸு, டிரைவருங்க, சொல்லப்போனால் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சினிமா நட்சத்திரங்களா இந்த மாதிரி இருக்கக்கூடிய தருணங்களும், கர்மக்காரகன் சனீஸ்வரன் பகவான் உங்கள் ஜாதகத்தினால பல வழக்கறிஞர்களாக வரக்கூடிய தருணங்களும் உண்டு. தாய் தகப்ப மேலே அளவு கடந்த ஆசை பாசம் உடையவங்க இந்த மீனராசிக்காரங்க. பாதி ஜாதகம் இளைய பிள்ளைகளாக தான் இருப்பீங்க. ஒன்று சின்ன மகளாக இருப்பீங்க, சின்ன மகனாக இருப்பீங்க. இப்படியாம்பட்ட தருணம் தான் இருக்கும். ஆனால் 2026க்கு முன்ன வரைக்கும் படித்து கடனை உடனே வாங்கி படித்து பெரிய டாக்டராக வந்தால் கூட அந்த கடனை அடைக்க முடியாத ஒரு கஷ்டத்தில் பிறவி பலனை கஷ்டத்தை அடைஞ்சிருக்கக்கூடிய தருணம் உண்டு. மண்ணையும் விற்கணும், பொன்னையும் விற்கணும். இப்படி வாங்கின கடனை கொடுக்க முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டு கண்ணுமொழி பிதுங்கி இருக்கக்கூடிய தருணங்களும் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. நிறைய பேர் ரியல் எஸ்டேட் பண்ணணும், ஃபினான்ஸ் பண்ணணும், படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ண சொல்லக்கூடியவங்க எல்லாமே நஷ்டம்தான்.
ஆன்மீக தோரணையில் உள்ளவங்க மட்டும்தான் ஜெயிச்சிருக்கக்கூடிய தருணமே உண்டு. போதுங்க. 2026க்கு முன்ன வரைக்கும், இந்த சனிப்பெயர்ச்சிக்கு முன்ன வரைக்கும் கடனாளியாக இருந்த உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, ஏதோ ஒரு துறையில் ஏதோ ஒரு நட்பான ஒரு அமைப்பு உங்கள் கடத்தை அடைக்கிறதுக்கு பணம் காசு கொடுத்து உதவி பண்ணக்கூடிய தருணங்களும் ஏற்படலாம். இல்லை உங்கள் கடன் அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஜென்ம சனி உங்கள் ஜாதகத்தை உச்சத்தில் கொடுக்கும். டாக்டர் தொழில் பண்ணாவே கிளைண்ட் நிறையா வரும். அட்வொகேட் தொழில் பண்ணாலும் கிளைண்ட் நிறையா வரும். காசு பணத்தை ரெட்டிப்பாக்கணும்னு சொல்லக்கூடியவங்களும் தெளிவாக இருப்பாங்க. ஆனால் இந்த மீன ராசிக்காரர்களும் அரசியல் போர்வை, அரசியலில் ஒரு தன்மை வெளிவரணும்னு சொல்லக்கூடிய அமைப்பும் இந்த 2026க்கு மேலே வர வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஆனால் மீன ராசிக்காரர்களுக்கு பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். படிக்கும்போதே, காலேஜ் படிக்கும்போதே காதல் பண்ணியிருந்தால் கூட நடக்காது. அதில் ஒரு நஷ்டமும் ஆகியிருந்திருக்கும். பெரிய படிப்பு படிக்கணும் ஆசைகளோடு இருந்திருப்பீங்க. அந்த ஆசைகள் எல்லாமே தெளிவாகக்கூடிய தருணமும் உண்டு. மீன ராசிக்காரங்களில் பாதிக்கு பாதி ஒரு 30 to 40% கனரக வாகனம் ஓட்டக்கூடியவங்களும் கண்ணு விழித்து ஓட்டக்கூடிய டிரைவர்களாக தான் நிறைய பேர் இருப்பீங்க. அடிமட்ட தொழில் செய்யக்கூடிய தருணங்களும் இருப்பாங்க. இருந்திருந்தாலும் இந்த 2026க்கு மேலே 40 வயசுக்கு மேலே உள்ளவர்கள் உங்கள் ஆரோக்கியத்து மேலே கவனம் செலுத்தணும். 7.5 சனி முடிஞ்சிருக்கு. 7.5 சனி நடந்திருக்கிறதுக்கு முன்னையே உங்களுக்கு சூனியம் பண்ணியிருப்பாங்க. உங்கள் சுற்றார் உற்றார் பண்ணுறாங்களோ இல்லையோ, உங்களுடைய தன்மை கூட இருந்தவங்களும் உங்களுக்கு குழி பறிச்சிருப்பாங்க. உங்களுடைய சொந்த பந்தமே உங்கள் வாழ்க்கை பிரதிபலிக்குதுன்னு சொல்லி பலவிதமான பெருமூச்சு விட்டு உங்கள் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கியிருக்கக்கூடிய தருணங்கள்லாம் உண்டு. கவனமாக இருந்துக்குங்க. மேன்மை வரக்கூடிய தருணம் இந்த 2026. ஆனால் ஜென்மத்தில் சனி பகவான் வரனால 2 தப்புகளை மட்டும் செய்யாதீங்க. தான் செய்தொழிலில் லாபங்கள் அதிகம் வச்சு எந்த வியாபாரமும் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு கணிசமான ஒரு லாபத்தில் வச்சு வே பண்ணுங்க. ஆனால் முக்கியம், கணவன் மனைவிக்குள்ள இருக்க வேண்டிய கருத்து வேறுபாடு தான் ஜென்ம சனி உங்களுக்கு பிரச்சனையே ஏற்படுத்தும். மனைவி தவிர மாற்றான் மனைவி மேலே ஆசை பாசைகள் உண்டு பண்ணிங்கன்னா உங்கள் மனைவியே உங்களுக்கு சூனியம் வைக்கக்கூடிய தருணத்தில் உங்கள் வாழ்க்கை பிரதிபலிக்கக்கூடிய வாழ்க்கையில் தரட்டிக்கெட் ஆகிடுவீங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். மீன ராசி உள்ள ஆண்கள் தான். ஜென்ம சனி பெண்களுக்கு ஒன்றும் பண்ணாது, பயப்பட வேண்டாம். ஆண்கள் தான் கவனக்குறைவாக ஏற்பட்டக்கூடிய பல சின்ன சின்ன தப்புகள்னால தான் பிரச்சனைகள் ஆள்படக்கூடிய தருணம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வர மாதிரி இருந்தால் மேற்படி சொல்ல அந்த பரிகாரத்தை வல்லக்கோட்டை முருகன் கோவிலில் ஒரு கோழி வாங்கி ஒரு சஷ்டியோ கிருத்திகையோ கோயில் உடையதாரிகள்கிட்ட அதிகாரிகள்கிட்ட கேட்டு அதை போய் தானமாக கொடுத்துருங்க. மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருள் உங்கள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். மீளா துயரம் மீண்டு வர வாய்ப்பா, மீண்டும் மாட்டிக்கொள்ள வாய்ப்பா? இதுதான் மீனராசியோட பெரிய கேள்வி. என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, சனி பகவான் உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனை உங்களை வெளியே கொண்டு வர அவர் ரெடியாக இருக்கார். அவரை பயன்படுத்த நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா தான் பார்க்கணும். முதல் விஷயம், உங்களுடைய ராசிக்கு வருகின்ற சனி பகவான் உங்களை என்ன பண்ணுவோம்னா நிறைய விஷயங்கள் ஒரு ரிலீஸ் பண்ண போகிறார். கடன் பிரச்சனைலேருந்து வெளியே வர போகிறீங்க, கவலையிலேருந்து வெளியே வர போகிறீங்க, உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைலேருந்து வெளியே வர போகிறீங்க. ஏமாற்றத்தை மட்டும் அடைஞ்ச உங்களுக்கு ஏமாறாத ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகிறார். ஓகேவா? தன வரவுகள் நன்றாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற போகிறீங்க. குடும்ப ஒற்றுமை ஏற்படும். இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. நான் சொல்கிறேன், இப்போ நான் சொன்ன அத்தனையுமே உங்களுக்கு கிடைக்கல. இதெல்லாம் கொடுக்க போகிறார். புரியுதா உங்களுக்கு? தன வரவுகள் இல்லை, இப்போ கொடுக்க போகிறாரு. கடன் பிரச்சனை சிக்கி தவிச்சிங்க, அதுலேருந்து ரிலீஸ் ஆக போகிறீங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு கணவன் மனைவி அந்யுன்யமே இல்லாமல் இருந்துச்சு, எது கிடைக்க போகுது. இது போல் நன்மைகளை உங்களுக்கு யார் கொடுக்க போகிறா?
சனி பகவான் தான் கொடுக்க போகிறார். அப்பா அம்மா உறவில் ரொம்ப அதிக அக்கறை காட்டி அவங்களாலே இந்த கடந்த ஒரு 3 வருட காலமாக நிறைய விரைய செலவு, நிறைய ஏமாற்றத்தை சந்தித்தவங்க நீங்கள் தான். இருக்கிற நகையை கொண்டு போய் நண்பனுக்கு கொடுத்தேன், உறவுகளுக்கு கொடுத்தேன்னு சொல்லி ஏமாந்தவங்களும் நீங்கள் தான். ஸோ இதெல்லாம் மாறப்போகுது. உங்கள் லைஃப்பில் பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கிரன் மீனத்தில், சுக்கிரன் கடகத்தில், சுக்கிரன் விருச்சகத்தில் இருந்தால் இந்த சனி பகவான் உங்களுக்கு யோகங்களை அதிகமாக கொடுப்பார், லாபங்களை அதிகமாக கொடுப்பார். வெறுப்பு தன்மையை தூக்கிட்டு பொறுப்பு தன்மையை கொடுப்பார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நிதானமாக முடிவெடுத்து செய்யணும். சனி உள்ளே வந்துட்டாலும் என்ன செய்யணும், ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து நிதானமாக செய்யணும். அதை நிதானமாக செஞ்சீங்கன்னா வெற்றி உண்டு. அதே போல் 3ஆம் இடத்தை சனி பார்க்கறனால கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க. யார்கிட்டையாச்சும் ஃபோனில் எஸ்எம்எஸ் அனுப்புகிறீங்க, இல்லை ஃபோட்டோ அனுப்புகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அதை ரொம்ப யோசித்துக்கோங்க, அவசரப்பட வேண்டாம். உங்களை விட வயது குறைந்தவரிடம் கவனமாக இருங்க. 2வது, சொந்தமாக தொழில் தொடங்க சொல்லி உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா வாண்டடாக ஒரு பெரிய குழியை தோண்டி வச்சுட்டு உங்களை தூக்கி உள்ளே போடுறதுக்கு ரெடியாவாங்க. அப்போ சொந்த தொழில் புதிதாக தொடங்க சொன்னால் கவனம். ஏற்கனவே தொழில் செய்கிறீங்கன்னா தொழிலுக்கு இப்போ வந்து நீங்கள் பண்ணுற தொழிலில் 5 மணி நேரம் டைம் ஒதுக்குறீங்க, இல்லை ஒரு 8 மணி நேரம் டைம் ஒதுக்குறீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 4 மணி நேரம் ஒதுக்குங்க. அது எக்ஸ்ட்ரா டைம் ஒதுக்குங்க. உங்கள் தொழிலுக்காக நீங்கள் அக்கறையாக டைம் எடுத்து பண்ணிங்கன்னா தொழிலில் வெற்றி. இல்லை நீங்கள் யார்கிட்ட தொழிலை கொடுத்துருக்கீங்களோ அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவாங்க. இது ரொம்ப ரொம்ப கவனமான விஷயம். அதே போல் அப்பா வழி சொத்தை விற்க சொல்லி உங்களை வற்புறுத்துவாங்க. இதை விற்றுரு தம்பி, இது விற்றுருமா, நல்ல ரேட்டுக்கு போகுது, சூப்பராக போகுது, விற்றுருமாங்க. தயவுசெய்து விற்றுறாதீங்க. ஏன்னா நீங்கள் இப்போ விற்கிறீங்கன்னா அந்த ரேட்டை விட இன்னும் ஒரு 3 வருடங்களுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு 4 மடங்கு ரேட் கூடும். ஓகேவா? ஸோ நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் பூர்வீக சொத்தை விற்பதை கவனம் தேவை. பூர்வீக சொத்தை இல்லைங்க அப்படின்னாலும் உங்கள் சொத்தை விற்கிறதுல கவனம் தேவை. நான் சொல்ல புரியுதா? நீங்கள் வாங்கின வண்டி வாகனமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், உங்களுக்குன்னு ஒரு சொத்து இருக்கும்ல, ஸோ அதில் கவனமாக இருக்கணும். அதாவது நாங்கள் காசே இல்லாமல் இப்போ நடுரோட்டை தான் நிற்கும் அப்படின்னு கூட நீங்கள் சில கமெண்ட்ஸ் போடலாம். அதெல்லாம் கடந்த காலம். இப்போ காசோட சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் தான் இந்த காலம். ஓகேவா? கடந்த காலத்தையும் நான் தெளிவாக சொல்லிட்டேன். எதிர்காலத்தில் இப்படி ஒரு மாற்றம் வருங்கிறதையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிங்க. அதனால் கிரகங்கள் கடமையை செய்யும். அந்த கடமையை நம்ம என்ன பண்ணுறோம், டீஆக்டிவேட் பண்ணுறது தான் வழிபாடு செய்யும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மீனராசிக்காரங்க உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. ஆனால் இப்போ சில காலங்களாக உங்கள் குடும்பத்திலே உங்கள் பேச்சை கேட்கல, உங்கள் குடும்பத்திலே உங்களுக்கான மதிப்பு கிடைக்கல. ஸோ அந்த மதிப்பு எப்போ கிடைக்கும் அதை மட்டும் சொல்லுங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ கிடைக்கும். இந்த காலகட்டம் சனி பகவான் கொடுப்பார். அதேபோல் நம்மளுடைய மீன ராசியில் பிறந்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா பிறந்த இடத்துலையும் ஒரு பாசம் காட்ட முடியாமல், புகுந்த இடத்துலையும் பாசம் காட்ட முடியாமல் தவிக்கிறீங்க. எந்த பக்கம் பாசம் காட்ட? நம்ம ரியலாக பாசம் காட்டுறோம். இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் உதைக்கிறாங்க, அந்த பக்கம் போனால் இந்த பக்கம் உதைக்கிறாங்க மாதிரி உங்களை நிறையா கஷ்டப்படுத்துகிறாங்க. அந்த பாசத்துக்கு உங்களுடைய பாசங்கிறது வேல்யூவான பாசம். அந்த பாசத்தை வாங்கிட்டு கொடுக்குற ரிசல்ட் நல்லா இருக்கணும்ல, ஆனால் கொடுக்குற ரிசல்ட் எல்லாமே மோசமாக இருக்குது. அப்போ எப்போ பாசம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கீங்கன்னா இப்போ பாசம் கிடைக்கும். உறுதியாக இனிமேல் உங்களுக்கு பாசம் அதிகமாக கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டு. உங்களை கஷ்டப்படுத்தின உங்களுடைய கணவருடைய குடும்பத்தார்கள் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது பாசம் அக்கறை காட்டுவார்கள் என்பது உண்மை. ஸோ மேபி இன்னும் கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா அவங்கள பற்றி கண்டுக்கிறாதீங்க. மேலே இருக்கவன் பார்த்துக்குவான். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், உங்களுடைய தொழிலில் கவனம் செலுத்துங்க, உங்களுடைய குடும்பத்துக்கு உங்கள் குழந்தைகள் மேலே கவனம் செலுத்துங்க. நம்மளுடைய மீன ராசி அன்பர்கள் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்மளுடைய மீனராசிக்காரங்க மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்வது மூலமாக ஏற்றமும் மாற்றமும் நம்முடைய மீனராசிக்கு கோச்சார கிரகமான சனி பகவான் கொடுப்பாரு, ராசி அதிபதியான குரு பகவான் கொடுப்பாரு. கல்யாணம் முடியலன்னு சொல்லி கவலைப்பட்டீங்கன்னா மதுரை மீனாட்சியை போய் பார்த்துவாங்க, கண்டிப்பாக கல்யாணம் முடிஞ்சிடும். மதுரை மீனாட்சி அம்மன் உங்களுக்கு சுப நிகழ்ச்சியை நடத்தி வைக்கக்கூடிய விஷயங்களில் ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குவாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. நேர்களே, நீங்கள் தற்போது வரை பொறுமையாக பார்த்த விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட நவ கிரகங்கள்லேயே ரொம்ப ரொம்ப
மெதுவாக ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியை விட்டு கடப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் நம்முடைய சனீஸ்வர பகவானுடைய சனி பயிற்சியை தான் பார்த்துருக்கீங்க. இந்த சனி பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் குறைஞ்சது ஒரு 20-30% உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றம் இருக்கும். சனி பயிற்சியானே உங்கள் லைஃப்பில் அடிமேல் அடி விழுந்து இடிமேல் இடி விழுந்து அட்ரஸ்லாம் போயிடுமா? கிடையவே கிடையாது. அல்லது சனி பயிற்சியானே ஓஹோன்னு வந்துடுவேன், கோடீஸ்வரன் ஆயிடுவேன், அப்படி ஆயிடுவேன், இப்படி ஆயிடுவேன், கிடையவே கிடையாது. என்ன பண்ண போகிறான்னா, ஒரு மனிதனால் ஒரு விஷயத்தை செய்யவே முடியல, வேலை பார்க்க முடியல, ஒரு குடும்பத்தோட ஒற்றுமையாக இருக்க முடியல அப்படின்னு ஒரு கவலையோடு இருக்கவங்களுக்கு அந்த கவலையை நீக்குவார். சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்கிறவங்களுக்கு தினந்தோறும் அவங்களுக்கான உணவு கிடைப்பதற்கான வழியை ஏற்படுத்துவார். வாழ்க்கையை தொலைத்தவர்களுக்கு வாழ்க்கையும், வாழ்க்கையை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய சூழ்நிலையும் தான் சனி பகவான் கொடுப்பார். அதனால் பதற்றப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஸோ சொன்னது எல்லாமே 20-30% தான் நடக்க போகுது. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுங்கிறத ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் நிறைய கருத்துக்கள் கொடுக்குறீங்க நம்ம சேனலில். பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவு அதிகமான கமெண்ட்ஸ் வருது, நல்லா சொல்கிறீங்க, ஏகப்பட்ட கருத்துக்கள் சொல்கிறீங்க. இதில் சில நம்முடைய அன்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தவறான கருத்துக்களை பதிவிடுறாங்க. ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு தவறான வார்த்தை நம்மளுடைய யூடியூப் சேனலில் பதிவிடுவதனால உங்களுக்கு எதாவது நன்மை இருக்கா? ஒன்றுமே கிடையாது. ஒரு ஜோதிடரை தவறாக பயன்படுத்தி நீங்கள் மேன்மை அடைஞ்சிருவீங்களா? அதை பார்க்குற 10 பேர் உங்களை தப்பாக நினைப்பாங்க. ஓகேவா? நாங்கள் திரும்ப திரும்ப ஜோதிடராகிய அத்தனை பேருமே சொல்கிறது என்னென்னா பொது பலனே, இதையே நீங்கள் உங்கள் லைஃப்பாக நினச்சி கஷ்டப்பட வேண்டாம் தான் நாங்களும் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கே டென்ஷன் ஆக வேண்டாம், நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க. பாதுகாப்பான விஷயங்கிறத என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் பாதுகாப்பாக நடத்திக்கோங்க. நீங்கள் எங்கள்கிட்ட ஜாதகம் பாருங்கள், பார்க்காம போங்க, அது உங்கள் விருப்பம். ஓகேவா? வீடியோ நாங்கள் பேசுனோம்னா உங்களுடைய மேலான கருத்துக்களை, நல்ல விதமான கருத்துக்களை மட்டுமே பதிவிடுபவர்களுக்கு நன்மையே நடக்கும் என்பதை உறுதியாக சொல்லிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு எனது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வாழ்க நலமுடன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி.